அப்புறம் பார்த்தா உள்ள பார்த்துட்டு மோகனா வந்து ராஜாங்க ரூமுக்கு பால் எடுத்துட்டு போறாங்க. என்ன மோகனா, அம்மா தூங்கிருச்சா அப்படின்னு ராஜாங்க கேக்குறாரு. இல்லங்க, இப்பதான் மாத்திரை எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு மோகனாவும் சொல்றாங்க. சரி மோகனா, என்ன இன்னைக்கு வெளிய அவுட் ஹவுஸ்ல வெளிய பெட்டியா வந்து இறங்கிக்கிட்டு இருந்துச்சு, என்ன பொருள் வந்துச்சு அப்படின்னு ராஜாங்க கேட்கவும் அதுக்கு மோகனா சொல்றாங்க, அது ஒண்ணும் இல்லைங்க, என்னன்னா சேது அந்த வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின்லாம் வாங்கினா அப்படின்னு மோகனா சொல்றாங்க. எதுக்கு மோகனா, இங்கதான் நம்ம வீட்டுல எல்லாமே இருக்கே, எதுக்கு அவ கொஞ்ச நாள் தானே அங்க இருக்க போறான், எதுக்காக ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின்லாம் இப்படி ஆடம்பரமான பொருளெல்லாம் வாங்கணும் அப்படின்னு ராஜாங்க கேக்குறாரு. அது ஒண்ணும் இல்லைங்க, சேது தமிழ் ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு தான் துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கான். அது மட்டும் இல்லாம அவ வயிற்றுல புள்ளைய வேற வச்சிருக்காள, புள்ளைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சுதான் சேது வந்து தமிழ்ச்செல்விக்காக தான் இந்த மிஷின்லாம் வாங்கியிருக்கான் அப்படின்னு ராஜாங்கத்துக்கிட்ட மோகனா சொல்றாங்க. என்ன மோகனா சொல்ற, சேது தமிழ்ச்செல்விக்காக தாங்க இவ்வளவும் பண்ணிருக்கான், வெளியே என்னதான் சேர்ந்து வாழ மாட்டேன், அது என் புள்ள இல்லைன்னு சொன்னாலும் மனசுக்குள்ள அவன் புள்ள மேலையும் பொண்டாட்டி மேலையும் ரொம்ப பாசமா இருக்கான் சேது அப்படின்னு மோகனா வந்து ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராஜாங்கமும் வந்து சேதுவை நினைச்சு என்ன பண்றதுன்னே தெரியாம மனசுல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா எல்லாரும் தூங்கிடுறாங்க. நைட்டு அவங்களோட மனைவி மீனாட்சி வந்து ராஜாங்க கனவுல வர்றாங்க. ஏங்க, நீங்க சேது வாழ்க்கையில நீங்க ஒரு நல்ல முடிவு எடுக்கணும், நான் திரும்பவும் இந்த வீட்டுக்கு மகளா வந்து பிறக்க போறேன், நான் மட்டும் கிடையாது, கூட இன்னொரு உசுரும் வரப்போகுது, ஆமாங்க இந்த வீட்டுக்கு ரெட்ட வாரிசு வரப்போகுது அப்படின்னு அவங்க மனைவி மீனாட்சி வந்து ராஜாங்க கனவுல சொல்றாங்க. இத கேட்டுட்டு ராஜாங்க வந்து, அப்படியா மீனாட்சி, நான் என்ன பண்றதுன்னு தெரியல, சேது வந்துட்டு இந்த மாதிரி சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்றான், ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, இந்த விஷயத்துல என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாது அப்படின்னு ராஜாங்க வந்து அவங்க கனவுல மீனாட்சி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே மீனாட்சி வந்து ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க, எங்க சேதுவோட வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது உங்க பொறுப்புங்க, நம்ம வீட்டுக்கு ரெட்ட வாரிசு வரப்போகுது அப்படின்னு அவங்க மனைவி மீனாட்சி வந்து கனவுல சொல்லவும் இங்க ராஜாங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. திடீர்னு எந்திரிச்சு உட்கார்ந்துடுறாரு கனவுல இருந்து. என்னது, ரெட்ட வாரிசு வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்குள்ள ஒரு மாதிரி சந்தோஷமாவும் இருக்கு. இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்குள்ள குழப்பமாவும் இருக்கு. அப்புறம் காலையில ஆயிருது, எல்லாரும் வெளியே உட்கார்ந்துருக்காங்க. ராஜாங்க வந்து அப்பத்தா கிட்ட கேக்குறாரு, அம்மா நீ தமிழ்ச்செல்விய ஸ்கேன் பாக்குறதுக்காக கூட்டிட்டு போனேல, ஸ்கேன்ல தமிழ்ச்செல்விக்கு ஒரு குழந்தையா இல்ல ரெண்டு குழந்தையா அப்படின்னு கேக்குறாரு ராஜாங்கம். இதை கேட்டதுமே அப்பத்தாவுக்கு அதிர்ச்சி ஆயிருது. ஏயா அப்படி கேக்குற, நேத்து நான் சொன்னதுக்கு எதுவுமே கண்டுக்கறல, இன்னைக்கு என்ன இப்படி கேக்குற அப்படின்னு அப்பத்தா கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, மீனாட்சி என் கனவுல வந்தா இந்த வீட்டுக்கு ரெண்டு வாரிசு வரப்போகுது, அது மட்டும் இல்லாம சேதுவோட வாழ்க்கைய நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னா, அதுதாம்மா நான் கேட்டேன், ஒருவேளை தமிழ்ச்செல்வி வயித்துல ரெட்ட குழந்தை வளர்ந்துருக்கோ அப்படின்னு தாமா எனக்கு சந்தேகம் அப்படின்னு ராஜாங்க கேக்குறாரு. அவங்க மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஐயா ராசாங்கம், நம்ம வீட்டுக்கு ரெண்டு வாரிசுதாயா வரப்போகுது, நான் இதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல, இந்த விஷயத்த சொன்னா சேதுவும் தமிழ்ச்செல்வியும் ஒண்ணு சேரவே மாட்டாங்கய்யா, அதனாலதான் நான் இந்த உண்மையை மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபத்தா வந்து அவங்க மனசுக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.